Hello everyone, welcome back to the channel. Exercise 13.3 question number 2. If the median of the distribution given below is 28.5. இங்க மீடியன் வந்து கொடுத்திருக்காங்க. மீடியன் கொடுத்துட்டாங்க. வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் இந்த ஃப்ரீக்வன்சில பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு வேல்யூஸ் மிஸ் ஆயிருக்கு. அங்க எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ் ஒய் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணிக்கலாம். சிஎஃப்னு நான் எழுதுறேன். Cumulative frequency na first value அப்படியே எழுதணும். வேற கலர்ல நம்ம எழுதிக்கலாம். இந்த first value அப்படியே எழுதிட்டு இப்போ இத ஆட் பண்ணனும். இந்த 5 இந்த x கூட ஆட் பண்ணனும். இத ரெண்டையும் ஆட் பண்ணா 5 plus x. So 5 plus x. Next 5 plus x 20 கூட ஆட் பண்ணனும். அப்ப 20 plus 5 plus x. அப்ப 25 plus x. Next 25 plus x plus 15. 25 plus 15 30 40. 40 plus x. இப்போ 40 plus x y கூட ஆட் பண்ணனும். 40 plus x plus y. இப்போ இத வந்து 5 கூட ஆட் பண்ணும்போது 40 plus 5 45 plus x plus y. சோ இப்படி நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிட்டே வரோம். Cumulative frequency calculate பண்ணிட்டோம். நமக்கு மீடியன் கொடுத்திருக்காங்க 28.5. சோ இதுல n இந்த n total equal to 16 இருக்கு இல்லையா, அதுதான் n. n வந்து 16 கொடுத்துட்டாங்க. நம்ம இங்க n by 2 கால்குலேட் பண்ணனும். n by 2ங்கிறது 60 divided by 2. இத கட் பண்ணா 30 வரும். இந்த 30க்கு நியரஸ்ட் வேல்யூ இல்லனா எக்ஸாக்ட் வேல்யூ நீ எதுன்னு நம்ம பார்க்கணும். 30க்கு நியரஸ்ட் வேல்யூ பார்த்தனா இந்த 25 plus x தான் 30க்கு நியரஸ்டா இருக்கு. இந்த 30க்கு நியரஸ்ட் வேல்யூ 25 plus x. அதோட கிளாஸ தான் வந்து நம்ம மீடியன் கிளாஸா எடுத்துக்கணும். அப்போ மீடியன் கிளாஸ் 20 to 30 மீடியன் கிளாஸ். இப்போ அதோட frequency இந்த மீடியன் கிளாஸோட frequency இருக்கு இல்லையா, இந்த 20 இதுதான் f. f equal to 20. Cumulative frequency CF. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம், அப்பதான் நமக்கு தெரியும். மீடியன் equal to L plus n by 2 minus CF divided by f into h. இந்த CFங்கிறது cumulative frequency. இப்போ cumulative frequency என்னன்னா இந்த மாடல் கிளாஸ் இருக்கு இல்லையா, மாடல் கிளாஸ் 20 to 30 அதோட cumulative frequency 25 plus x. இதுக்கு முன்னாடி இருக்க frequency 5 plus x. நெக்ஸ்ட் h வேணும். hங்கிறது கிளாஸ் சைஸ். இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அது 10 minus 0 10. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Lங்கிறது L மிஸ் பண்ணிட்ட பாரு. L வந்து lowest limit of median class. Median class என்னது 20 to 30. அப்ப அதோட lower limit என்ன 20. 20 plus n by 2 30. Cumulative frequency 5 plus x divided by f வந்து 20 to 10 h. இத simplify பண்ணா 20. இது 30 minus 5 minus உள்ள எடுத்துட்டு போயிடலாம். minus x divided by 20 into 10 இருக்கும். இப்போ 20 plus 30 minus 5 25 minus x. இப்போ இந்த 20யும் 10யும் கட் பண்ணா 2 times 25 minus x divided by 2 இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை நமக்கு மீடியன் ஈக்குவல் டு இதுன்னு கிடைச்சிருக்கு. பட் மீடியனோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. மீடியன் என்னன்னா 28.5 equal to 20 plus 25 minus x divided by 2. இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க. இத அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மீடியன் 28.5 28.5 மீடியனோட வேல்யூ equal to 20 plus 25 minus x by 2. இத சிம்பிளிஃபை பண்ணலாம். இத சிம்பிளிஃபை பண்ண இது இந்த ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம் 2. இப்போ 2 into 20 40. 40 plus 25 minus x. இப்போ 40 plus 25 65. 65 minus x divide by 2. இந்த பக்கம் 28.5 இருக்கும். 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். இது மல்டிப்ளை பண்ணும்போது 57 equal to 65 minus x. இப்போ x மட்டும் நான் இங்கேயே வச்சுக்கிறேன் minus x. 57 minus 65 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த பக்கம் minus 8 equal to minus x. minus minus கட் பண்ணிடலாம். நமக்கு x equal to 8 கிடைக்குது. இப்போ நம்ம x கண்டுபிடிச்சிட்டோம். பட் நமக்கு y வேணும் இல்லையா, அந்த y எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இங்க பாருங்க 45 plus x plus y. இது வந்து cumulative frequency. Cumulative frequency என்னன்னா
இந்த frequency எல்லாம் ஆட் பண்ணி கிடைக்கிறது தான். I mean இது எல்லாம் ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் cumulative frequency. பட் இதோட சம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 16 கொடுத்திருக்காங்க. அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவல்னும் போது 60 equal to 45 plus x plus y. இதுதான் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம 60 இந்த 45 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். 60ல 45 போயிடுச்சுன்னா 15 இருக்கும். 15 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 8 பிளஸ் ஒய். அப்போ 15 மைனஸ் 8 ஈக்குவல் டு ஒய். இது 7. ஒய் ஈக்குவல் டு 7. ஒய்யோட வேல்யூ நமக்கு 7ன்னு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். எக்ஸ் ஈக்குவல் டு 8, ஒய் ஈக்குவல் டு 7. இதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கேட்டா நம்ம இப்படிதான் கால்குலேட் பண்ணணும்.